ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் யாரை எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் சாரு சீனுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்து எப்படியாவது சீனு மாமாவை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவை காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஹரின்னு ஒரு லவ்வர் சாருக்கு இருக்கதாட்டம். சாருவோட மேரேஜுக்கு முந்தின நாள் ஹரியும் சாருவும் சேர்ந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி போயிடலன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த லிங்கம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகி ஒரு கட்டத்தில் ஹரியோட கதையை முடிச்சிடுறாங்க. இதை தாங்க முடியாத நம்ம சாரு கிணத்துல விழுந்துடுறாங்க. ஒரு வழி ஏசிபி முத்துச்செல்வனும் விசாரணையை ஆரம்பித்து லிங்கத்தோட பொருள் மூலமாக அவங்கள அந்த இடத்துலையே கைது பண்ணி கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்டில் நம்ம லிங்கத்தோட வாக்கு மூலத்தினால நம்ம ரகுராம் சீனு மேலே எந்த தப்புமே இல்லை, நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. அதே சமயத்தில் இந்த சீனெல்லாம் செம மாசாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏசிபி முத்துச்செல்வனுக்கு ரகுராம் சீனுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. அவங்க ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு ஒருத்தங்க வராங்க. அவங்க நம்ம ஏசிபி கிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரியே சாருவோட போன் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது அந்த போனுக்கு நிறைய வாட்டி ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அதே சமயத்தில் சாருவும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அது ஹரின்னு ஒரு பையனோட நம்பர். அவன் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான், வீட்டில் ஒரே பையன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஆள் நம்ம ஏசிபிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரி அதை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க நம்ம ஏசிபியும். அங்கே போனால் அவங்களும் ஹரி என்னோட பையன்தான், ஆனால் கொஞ்ச நாளாட்டு அவனை காணவே இல்லை, எந்த இன்ஃபர்மேஷனும் தெரிய மாட்டேங்குது, செல் நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணாலும் அவன் எடுத்த மாதிரி இல்லை, எங்களுக்கே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டில் உள்ளவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏசிபிக்கு இப்போ டவுட் கொஞ்சம் கூட அதிகம் ஆகுது. சரி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதுங்க, நான் உங்க பையனை விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வராங்க. ஏசிபி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இருந்து எப்படி இந்த ஹரியை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒரு போட்டோ ஹரியோடது இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதையும் கொண்டு கொடுக்குறாங்க. சரி இவங்கள்ட்ட யார்ட்டையாவது விசாரிச்சா தெரியும்னு சொல்லிட்டு ஹரியோட போட்டோவை எடுத்துட்டு வராங்க. ரகுராமோட வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து இந்த போட்டோல உள்ள பையனை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்க உள்ளவங்களும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பையன் எங்க வீட்டுக்கு வந்தது இல்லை, நாங்க பார்த்ததும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜானகி சொல்றாங்க. அதே சமயத்தில் ஏசிபி அந்த இடத்துல வந்து சாரு இந்த பையனை தான் ஒன்று சேரா லவ் பண்ணியிருக்கா, அந்த பையன் தான் இது, என்னைக்காவது உங்கள் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணியிருப்பா, அந்த டைமில் யாராவது எடுத்து பேசுனீங்களான்னு கேட்கும்போது அந்த சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பத்மாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. சாரு ஒருத்தனை லவ் பண்ணானா, இது நம்பவே முடியலை, அப்புறமா எதுக்கு சீனுவை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதி அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க. ஜானகிக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மாயா கிட்ட வந்து மாயா இப்போ என்ன பண்ணுறது, சாரு இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்போவுமே சீனுவை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பா, இப்போ இப்படி ஒரு முடிவு வந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லும்போது மாயாவும் சரி பிரியம்மா இந்த கேஸ் எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம், எப்படி இருந்தாலும் இந்த தடயத்தை எல்லாத்தையுமே வச்சு நம்ம ரகுராம் சீனுவை வெளியில் கொண்டு வந்துடணும், எது நடந்தாலுமே அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு நம்ம மாயா ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏசிபிக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காத உடனே அப்படியே ரகுராம் கிட்ட வராங்க. ரகுராம் சீனுக்கிட்ட இந்த போட்டோல இருக்க பையனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இல்லை நான் இந்த பையனை பார்த்தது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி உங்கள் வீட்டு லேண்ட்லைனுக்கு இந்த பையன் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது ரகுராமோ ஆமாம் நான் இந்த மாதிரி ஃபோன் எடுத்திருக்கேன், அந்த டைமில் சாரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் பேசினான், அதுக்கு மேலே எந்த விஷயத்தையுமே சொல்லலைன்னு ரகுராமும் நம்ம ஏசிபி கிட்ட சொல்லிடுறாங்க. சரி அடுத்த லிங்கத்தை விசாரிக்க ஆரம்பிக்க வேண்டியதான், எப்படியோ மகாலிங்கத்துக்கு தெரியாமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏசிபியை செம அதிரடியா மகாலிங்கத்திட்ட விசாரணையே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஏசிபியை பார்த்தோன்னா லிங்கம் செம நக்கலாட்டு என்ன சாரோட நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு தடையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணலான்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே மகாலிங்கத்தோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போகுது. இதை ஏசிபி நோட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஆளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் லிங்கமும் அந்த இடத்துல இல்லை, என் பொண்ணு யாரையுமே லவ் பண்ணல, அவள் எப்படியாவது சீனுவை தான் மேரேஜ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக காவல் இருந்தா,
ஏன் இந்த மாதிரி திடீர்னு கேட்குறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஏசிபியும் ஹரியோட ஃபோட்டோவை அந்த இடத்துல காட்டுறாங்க. இது யாருன்னு தெரியுதா? லிங்கம் யாருன்னே தெரியல எனக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் ஃபேஸில் டென்ஷன் ஆகுறத நம்ம ஏசிபி கவனிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த லிங்கம் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இதுக்கு இந்த லிங்கமும் காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏசிபிக்கு ரொம்பவே டவுட் வருது. என்னதான் விசாரணை பண்ணாலும் லிங்கம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த பையனை நான் பார்த்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏசிபியும் சரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா எனக்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. அப்படி அந்த ஹரியை தேடுற வேட்டையில ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு புதருக்குள்ள ஹரியோட கதையை முடிச்சு சாக்குக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏசிபி அந்த இடத்துல இது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது போட்டோல இருக்க ஃபேஸும் இதுவும் சேமா இருக்கு. அப்ப இது ஹரியா தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நிபுணர்களும் அங்க உள்ள கைரேகை அதுல ஏதாவது தடை இருக்கா அப்படிங்கறத எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிளட் கரையோட ஒரு ஷர்ட் கிடைக்குது. இதை பார்த்த உடனே ஏசிபி எடுத்து வச்சிடறாங்க. இதெல்லாம் சுத்தி நின்று பார்த்துருந்த நம்ம ஜானகி தனா மாயாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்னாச்சு? இப்படி ஒரு பையனை யாரு பண்ணி போட்டிருப்பான்னு சொல்லி பாக்குறாங்க. ஜானகி மாயாவுக்கு தெரியுது இந்த பையனை தானே ஏசிபி அன்னைக்கு போட்டோல காட்டினாங்க. அப்ப இது ஹரிதானா? இதுதான் சாருவோட லவ்வரா? எப்படி இந்த பையனுக்கு இப்படி நிலைமை ஆயிருக்கும்? யாரு காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் நம்ம ஏசிபி விசாரணையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லிங்கத்துக்கு மேல நம்ம ஏசிபிக்கு ரொம்பவே டவுட் வந்துடுது. அந்த இடத்துல லிங்கம் ரொம்ப அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காங்க. எப்படி இவனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம ஜானகி மாயா தனா எல்லாருமே பதட்டமா இருக்காங்க. லிங்கத்துக்கிட்ட நம்ம ஏசிபியும் இதே எல்லாத்துக்கும் காரணமும் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லிங்கமும் இல்லை நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, இது யாருன்னே எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் இதுக்கு பண்ண போறேன், என்னோட பொண்ணுக்கு நிலைமைக்கு காரணமான யாரையும் கண்டுபிடிக்க முடியாதனால கடைசியில் ஏன் மேலேயே பழிய போட ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு சரியா ஏசிபிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஏசிபியை என்கிட்ட நடிக்காத, நீ தான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிங்கமும் அதுக்கு சாட்சி உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஏசிபி ஒரு ஷர்ட் எடுத்து காட்டுறாங்க. இது உன்னோட ஷர்ட் தானே? அது மட்டும் இல்லாம இந்த ஷர்ட்ல அந்த பையனோட ரத்தக்கரை இருக்கு. கண்டிப்பா இதோட என்ன பெரிய ஆதாரம் வேணும்? நீ தான் இதை செய்திருப்ப, எதுக்கு இந்த மாதிரி செய்தன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளுத்து வாங்குறாங்க. லிங்கத்தை விசாரணை பண்ணதுக்காக கோர்ட்டிலே ஒப்படைக்கிறாங்க. அங்க லிங்கம் வாக்குமூலம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நான் தான் கொலை பண்ணேன், சாருவும் ஹரியும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல, சீனுவை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டு சாருவும் ஹரியை பார்த்து இனிமே இந்த அப்பா சொன்னனால தான் நான் சீனுவை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே இருந்தா நம்ம மேரேஜ் நடக்காது, எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஹரியும் சாருவும் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதனால ரொம்பவே கோபப்பட்டு ஹரியை மேலே ஒரு சம்பவம் பண்ணிட்டு இதை பார்த்த உடனே சாரு தாங்க முடியாம கிணத்துல குதிச்சிட்டா. என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதனால எல்லா பழியும் ரகுராம் சீனுக்கு மேலே போட்டுட்டேன்னு எல்லா விஷயத்தையும் லிங்கம் சொல்லவும் நம்ம ரகுராம் சீனு தான் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. அந்த இடத்துல இருந்து ரகுராம் சீனுவை விடுவிக்கிறாங்க. ஒரு வழியாட்டி இந்த கேஸ் முடியுதுன்னே சொல்லலாம்.